ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை அகாடமி. இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு இயல் 1ஓட ஒன்லைனர் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு மீதி இருக்கிற இயல் எல்லாத்துக்குமே ஒன்லைனர் தனித்தனி வீடியோவா கொடுத்துட்றேன். ஃபைனலா வந்து 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனி வீடியோவா கொடுத்துட்றேன். 10ஆம் வகுப்பு இயல் 1ல உங்களுக்கு 5 லெசன் இருக்கு. அன்னை மொழியே, தமிழ்ச்சொல் வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணி நலன்கள், எழுத்து, சொல். இது 5ம் இந்த வீடியோல பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் லெசன் அன்னை மொழியே, அதோட ஒன்லைனர் பாத்திரலாம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் கனிச்சாறு. தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே என்ற பாடல் வரியில் தென்னன் என்பது யாரை குறிக்கிறது? ஆன்சர் பாண்டிய மன்னன். அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மன்னன் யார்? ஆன்சர் பாண்டிய மன்னன். அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் கனிச்சாறு. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே என்பது எதனை குறிக்கிறது? ஆன்சர் பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, 14 கீழ்கணக்கு. உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது எது? ஆன்சர் வண்டு. முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே என்று பாடியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். முன்னைக்கும் முன்னை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பழமைக்கும் பழமை. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் கா சச்சிதானந்தன். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து, முந்துன்றோம் யாண்டும் என்னும் இரு தலைப்பிலுள்ள பாடல்கள் எந்த தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன? ஆன்சர் கனிச்சாறு. பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை பரப்பினார்? ஆன்சர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் எவை? ஆன்சர் உலகியல் 100, காவிய கொத்து, நூறாசிரியம், என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது எது? ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. நல்ல என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. ஒத்த என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. ஓங்கு என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஆன்சர் பரிபாடல். கற்றறிந்தார் ஏத்தும் களி என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஆன்சர் கலித்தொகை. லெசன் 2 தமிழ்ச்சொல் வளம். தமிழ்ச்சொல் வளத்துல அடிவகை, குலைவகை, அந்த தானிய வகைகள்லாம் இருக்கும் இல்லையா? அது நான் இந்த வீடியோல ஆட் பண்ணல. ஏன்னா அது ஆல்ரெடி ஆன்லைன்ல தான் இருக்கும். பிளஸ் அது நம்ம வீடியோல ஆட் பண்ணோம்னா வீடியோ லென்த் அதிகமா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் தனி வீடியோவா கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஜென்ரலான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? ஆன்சர் பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கால்டுவெல். சொல்ல ஆராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார்? ஆன்சர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யார்? ஆன்சர் தமிழ் தென்றல் திருவிக்கா. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவியவர் யார்? ஆன்சர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட
தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணி திருவிக்கா போல இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? ஆன்சர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் எவை? ஆன்சர் இலக்கண வரலாறு, பாவணர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? ஆன்சர் மலேசியா நாடு. கூறியவர் கா. அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கா. அப்பாத்துரையார். சம்பா நெல்லின் உள்வகைகள் எத்தனை? ஆன்சர் 60. சில சம்பா வகைகள்: ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரகச் சம்பா. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சொல்லாய்வு கட்டுரைகள். சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதியவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். கடல் கடந்து முதலில் அச்சேறிய மொழி எது? ஆன்சர் தமிழ். முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது? ஆன்சர் கார்டிலா. 1554 வருடம் மொழிபெயர்க்கப்பட்டது. கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகரம் லிசுபன். ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்ட கார்டிலா என்னும் நூலின் முழு பெயர் என்ன? ஆன்சர் கார்டிலா டி லிங்குவா தமிழ் இ போர்ச்சுகீஸ். கார்டிலா என்னும் நூல் எந்த வண்ணங்களில் மாறி மாறி அச்சிடப்பட்டுள்ளது? ஆன்சர் கருப்பு, சிவப்பு. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய முதல் மொழி எது? ஆன்சர் தமிழ். கார்டிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது? ஆன்சர் 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். லெசன் 3 இரட்டுற மொழிதல். லெசன் 3 இரட்டுற மொழிதல். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சந்தக் கவிமணி தமிழழகனார். சந்தக் கவிமணி பாடிய இரட்டுற மொழிதல் பாடலில் தமிழ் எதனோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் கடல். துய்ப்பது என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கற்பது, தருதல். மேவலால் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பொருந்துதலால், பெறுதலால். 3 வகையான சங்குகள் எவை? ஆன்சர் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்தி காக்கிறது? ஆன்சர் சங்கு. தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு கவி பாடியவர் யார்? ஆன்சர் சந்தக் கவிமணி தமிழழகனார். இரட்டுற மொழிதல் பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம் எவை? ஆன்சர் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? ஆன்சர் ஐம்பெரும் காப்பியங்கள்.
ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எது? ஆன்சர் இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் ஸ்லேடை அணி. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் சண்முக சுந்தரம். தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் 12. முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது? ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு. காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என ஸ்லேடையாக கூறியவர் யார்? ஆன்சர் கி.வ. ஜெகந்நாதன். லெசன் 4 உரைநடையின் அணிநலன்கள். முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் 1983. உருவாக்கிய நிறுவனம் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன? ஆன்சர் திருவள்ளுவர். சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எது? ஆன்சர் திருவள்ளுவர். சங்க புலவரிடம் இணையதமிழன் எந்த இலக்கியத்தை பற்றி உரையாடிக் கொண்டிருந்தான்? ஆன்சர் உரைநடை இலக்கியம். குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் யார்? ஆன்சர் கபிலர். குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நா. பார்த்தசாரதி. இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலரில் நா. பார்த்தசாரதி பயன்படுத்திய நயம் எது? ஆன்சர் உவமை. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று சொன்னவர் யார்? ஆன்சர் தண்டி. முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளித்தன. இதில் என்ன நயம் பயன்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் உருவகம். உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவன எது? ஆன்சர் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்பதில் வெற்றி பெறுவன. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்குச் சான்று என்று சொன்னவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் இணை ஒப்பு. ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் வ. ராமசாமி. மழையும் புயலும் என்ற நூலில் கூறியுள்ளார். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். செய்யுள் இயல். உயிரில்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்யும் உரைநடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இலக்கணை. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் தமிழ் தென்றல் திருவிக. தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதி ஆகும் என்று உரைநடையில் எதுகை மோனையை எழுதியவர் யார்? ஆன்சர் சொல்லின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை. சொற்களை அளவாக பயன்படுத்தி
உரைநடையை அழகு செய்தவர் யார்? ஆன்சர் மு. வரதராசனார். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் என்று மு. வரதராசனார் எந்த நூலில் எழுதியுள்ளார்? ஆன்சர் நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பு. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது எது? ஆன்சர் முரண்படு மெய்மை. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும்? இது எதற்கான எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் முரண்படு மெய்மை. முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவதை எப்படி அழைப்பர்? ஆன்சர் சொல்முரண். சொல்முரணுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் கலப்பில்லாத பொய். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை கூறுவதற்கு என்ன பெயர்? ஆன்சர் எதிரிணை இசைவு. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் யார்? எதற்கு எடுத்துக்காட்டு? கூறியவர் ஜீவானந்தம். எதிரிணை இயைபுக்கு எடுத்துக்காட்டு. பெரியார் பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ, அவரிடம் சிக்கித் திணறாத பழமை உண்டோ என்று பெரியாரை பற்றி சிறப்பித்து கூறியவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. உச்ச நிலை என்பதன் ஆங்கில சொல் என்ன? ஆன்சர் கிளைமேக்ஸ். இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? ஆன்சர் புதிய உரைநடை. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எது? ஆன்சர் மாநில கல்லூரி. எழில் முதல்வன் எழுதிய நூல்கள் எவை? ஆன்சர் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பழாவும் சூழடுத்து ஓங்கி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். காடுகான் காதை. சிறுமலை என்ற ஊர் எம் மாவட்டத்தில் சிறுமலை என்ற ஊர் எம் மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் திண்டுக்கல். லெசன் 5 எழுத்து சொல் இலக்கணம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது? ஆன்சர் இலக்கணம். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10 வகைப்படும். அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நீண்டு ஒலித்தல். உயிரளபடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். உயிரளபடை வகைகள் என்னென்ன? ஆன்சர் செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும் அளபடை எது? ஆன்சர் செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடையின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் இசைநிறை அளபடை. இசைநிறை அளபடைக்கு எடுத்துக்காட்டு. ஓ ஓதல் வேண்டும், மொழி முதல். புறஅற் புறுநோய், மொழி இடை. நல்ல படா பறை, மொழி இறுதி. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுக்கும் அளபடை எது? ஆன்சர் இன்னிசை அளபடை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபடை எது? ஆன்சர் இன்னிசை அளபடை. செய்யுளில்
ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுக்கும் அளபெடை எது? ஆன்சர் சொல்லிசை அளபெடை. உரனசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரணசையி இன்னும் உளேன். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை எது? ஆன்சர் சொல்லிசை அளபெடை. நசை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் விருப்பம். ஒற்றளபெடையில் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்? ஆன்சர் 11. ஒற்றளபெடைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் எங்கிறைவன். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது எது? ஆன்சர் சொல். மொழி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? ஆன்சர் மொழி 3 வகைப்படும். அவை தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளெனவாம், பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் எது? ஆன்சர் நன்னூல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது? ஆன்சர் தனிமொழி. தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் கண். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது? ஆன்சர் தொடர்மொழி. தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் கண்ணன் படித்தான். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது எது? ஆன்சர் பொதுமொழி. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் 8 என்பது எண்ணை குறிக்கும். 8ஐ பிரித்தால் எல் கூட்டல் தூ என்பது எல்லை உன் என்றும் பொருளாகும். வேங்கை மரத்தை குறிக்கும். வேங்கையை பிரித்தால் வேம் கூட்டல் கை என்று வேகின்ற கை என்று பொருள் கொடுக்கும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், ஆள் ஆகியவற்றை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் வருவது? ஆன்சர் தொழிற்பெயர். வினை அடியுடன் விகுதி சேருவதால் உருவாகும் தொழிற்பெயர் டேஷ் ஆகும். ஆன்சர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். படித்தல் என்ற தொழிற்பெயரில் வினையடி விகுதியை காண்க. ஆன்சர் படி. எதிர்மறை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் நடவாமை. விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராக வருவது? ஆன்சர் முதனிலை தொழிற்பெயர். முதனிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் தட்டு, அடி, குறை. விகுதி பெறாமல் முதனிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடு என்பதன் முதனிலை திரிதல். ஆன்சர் கேடு. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது? ஆன்சர் வினையாளனியும் பெயர். வினையாளனியும் பெயர் எந்தெந்த இடங்களில் வரும்? ஆன்சர் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று மூவிடங்களிலும் வரும். புக் பேக் கொஷின்ஸ். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது? ஆன்சர் வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். காய்ந்த இலைகள் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இதில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது? அடிக்கோடிட்ட பகுதி காய்ந்த இலைகள் காய்ந்த தோகையும். ஆன்சர் சருகு சண்டு. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? ஆன்சர் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. கேட்டவர் மகிழ பாடக்கூடிய பாடல் இது? இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் வினையாளனையும் பெயரும் முறையே? ஆன்சர் தொழிற்பெயர் பாடல், வினையாளனையும் பெயர் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய்,
விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஆன்சர் மணி வகை. மரமது மரத்தில் ஏறி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுந்தர கவிராசர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு வளங்குற திகழுந்தென் மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கா. நமச்சிவாயர். கலைச்சொல். வௌவல் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் உயிரெழுத்து. கான்சோனன்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் ஒரு மொழி. கான்வர்சேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் உரையாடல். டிஸ்கஷன் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் கலந்துரையாடல். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மா. நன்னன். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் உதயசங்கர். இயல் 1 ஒன்லைனர் முடிஞ்சிருச்சு. டோட்டலா 134 கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.